இன்றைக்கி ரொம்ப புழுக்கமாக இருக்குன்ட்டு நாங்கள் யாரும் வேலைக்கு போகல. சரி ரூமில் இருக்கிறதுனால ஏதாவது பச்சி வச்சு போட்டு சாப்பிட்லான்ட்டு நாங்கள் பஜ்ஜிக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கோம். கடலை மாதிரி எட்டுரும். அண்ணன் 7 ரூபான்னு கொடுத்தா 1 கிலோ போட்டிருக்கேன். 1 கிலோ தான் அவன் 7 ரூபா கொடுத்தா சொல்லி 1 ரூபா பிடிக்கிறது. நீ 1 ரூபா கூட சொல்றீங்கன்னா அப்புறம் உடனே சோடமா 3 ரூபா. இது 8 ரூபா. இது 1 ரூபா குறைச்சு அது சோடமா 3 ரூபா. சோடமா இல்ல 2 ரூபா ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கேன்னா பக்கத்தில் பங்களாதேஷ்காரனை சமைக்காங்க. அவங்க என்ன சமைக்கான்னு தெரியல, ஏதோ ஒன்று பண்ணிட்டுருக்காங்க. ஒரு பஜ்ஜி இருக்கு. இது ஏத்தங்காய் பஜ்ஜி. போனதுக்கு உள்ளே போட்டுறக்கூடாது. ஆனால் நம்ம போட்ட பஜ்ஜாம் போட்டால் அவனு உடனே திரும்புவாங்க தெரியுமா? ஏத்தங்காய் பஜ்ஜி போனோம். கொஞ்சம் சூட சூட நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. வேலை இல்லைன்னா இதேமாரி செஞ்சு, வேலை இல்லைன்னா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கும். நேரமும் போகும். ரூமில் இருக்கோம், எங்கே தான் நேரம் போகுதுன்னு தெரியல. நேரம் போகும். எல்லாமே படையப்பா அவர் பெரிய ரஜினி ரசிகர். அவர் வேற ஏதாவது சொல்லியா? ஓடிடுவார். எங்கே ஓடுது? அது அப்படி தான் இருக்கும். கூலம் போடுமா ஆகிட்டு இருக்கு. சுக்காப்பின்னா ரெடி ஆகிட்டு. சுக்காப்பி, ஏத்தங்காய் பஜ்ஜி, உருளைக்கிழங்கு பஜ்ஜி எல்லாம் ரெடி ஆகிட்டு. எண்ணெயே வரல. எண்ணெய் ஒடிச்சு விட்டாதான் நல்லா ஏற்றி வச்சாதான் எண்ணெயே பிடிக்காது. அடுப்பு இந்த லட்சணத்தில் இருக்கான்னு கேட்காதீங்க. அடுப்பு இப்படிதான் இருக்கும். தண்ணி நாயம் கிடையாது ஊத்துறேன். அடுப்புலாம் நாங்கள் வருஷத்துல 1 நாள் தான் கிளீன் பண்ணுவோம். ஊருக்கு இறக்கி 2 நாள் முன்னாடி கிளீன் பண்ணுவோம். அடுப்பு புது அடுப்பு தான். நாங்க சமைச்சு அந்த மாதிரி அடுப்பு கலர், இந்த மாதிரி கலர் எங்கேயும் கிடைக்காது. ஆனா ஊர்ல சில வீட்டுல இப்படிதான் இருக்கும். என்ன பண்றது? அவனை கறியில போட்டு விட்டு போங்க. என்ன எங்க நிக்க போறீங்க? என்ன பணம் ஊத்திக்கல. கொஞ்சம் என்ன எடுத்தாரோம். இவர் தான் மாஸ்டர், பஜ்ஜி மாஸ்டர். இவர் தான் குவைத்தில் ஒரு 10-20 வருஷமா அனுபவம் உள்ளவர். பஜ்ஜி போட படையப்பா இந்த திருப்பி இல்லையோ பஜ்ஜி ஓடுறாங்க. என்ன இல்லை மாவு கட்டி மாவு சார் தான் ஃபர்ஸ்ட் கட்டியா இருந்தல. நான் கொடுத்து விடும்போது நான் தண்ணியா தான் இருந்து நல்லா கிடைக்கும். பஜ்ஜியில் கொண்டாந்து நாங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கோம். யார்கிட்ட எதுவும் சொல்லக்கூடாது. ரூமுக்கு கொண்டாந்து படையப்பா பஜ்ஜி நல்லா இருக்கா? அதுமே இருக்க. சார்ஜ் போட்டு போகுது. 2 செல்லு ஆஃப் பண்ணு. என் பேண்ட் வேற கிழிஞ்சிருக்கு. எடுத்துட்டு பஜ்ஜி காலி ஆச்சு. கொஞ்சம் தானே இருக்கு. சரி 2 ரூபாய்க்கு இப்படியா இருக்கு அவன்கிட்ட பஜ்ஜி. ஒரு பஜ்ஜி காப்பி இங்கே இல்லையா? இதாம்மா பார்த்துக்கிடுங்க. எங்களுக்கு வேலை இல்லை. நாங்கள் பஜ்ஜி போட்டு நல்லா காப்பி போட்டு குடிக்கிறோம். இவர் தான் படையப்பா ரஜினி ரசிகர். முறுக்கு மீசை வச்சிருக்காரு. பார்த்துக்கிடுங்க. கூலி படையப்பா. நல்லா சாப்பிட்றோம். வேற என்ன? வேற ஏதாவது எடுக்கணுமா? யாருக்கா ஊட்டுற மாதிரி? வேற நம்ம தான் கொஞ்சம் நிறைய காலி பண்ணிட்டோம்.